வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். சுற்றி பார்க்க போகிறோம். இது மலேசியா சீரீஸ் பார்ட் 1. மலேசியா வெக்கேஷன் ப்ரீ பிளானிங்க்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம மலேசியாவுக்கு வந்து லேண்ட் ஆயாச்சு. இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு இப்போ கேபில் போயிட்டுருக்கோம். இது அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஜேர்னி டைம் எடுக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 ரிங்கெட்ஸ். நீங்களும் இந்த சிட்டி வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல், சில் சூட்ஸ். இது புக்கிட் பிங்டாங்ன்ற ஏரியாவில் இருக்குது. இந்த ஹோட்டலோட ரூம் டூர் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம லாபிக்கு வந்தாச்சு. நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பர்ஜயா டைம் ஸ்கொயர் மால். இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால். ஸோ இதுக்குள்ளே ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் முக்கியமாக இதுக்குள்ளே ஒரு இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. நாங்கள் முக்கியமாக இங்கே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈகோ ப்ளஸ் ஷாப் இருக்குது, ப்ளஸ் என்எஸ்கேன்னு ஒரு ஷாப் இருக்குது. இந்த 2 ஷாப்புக்காக தான் வந்தோம். ஸோ இப்போது ஈகோ ஷாப் தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகலாம். இந்த ஷாப்பு சொல்லியே ஆகணும். ஸோ இது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸியூவில் 2 ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஒன்று ஐஸ்கிரீம், இன்னொன்று லெமனேட். இந்த ஈகோ ப்ளஸ் ஷாப் 2nd ஃப்ளோர்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் 2nd ஃப்ளோர் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்கல. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எங்கே இருக்குன்னா 2nd ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் கார்னர் ஷாப், அதுதான் ஈகோ ப்ளஸ் ஷாப். ஸோ ஏன் முக்கியமாக இந்த ஈகோ ப்ளஸ் ஷாப்பை தேடி வந்தோம் அப்படின்னா, இந்த கடையில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து 2.4 ரிங்கெட்ஸ் தான் இருக்கும். ஒரு சில ஐட்டம் 6 ரிங்கெட்ஸ் இருக்கும், ஒரு சில ஐட்டம் 10 ரிங்கெட்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாமே ஃபிக்ஸட் 2.4 ரிங்கெட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அண்ட் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த ஷாப் தேடி வந்தோம். வாங்க அப்படியே ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அண்ட் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கண்டெய்னர்ஸ், பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ நாங்களும் ஃபியூ ஐட்டம்ஸ் ஷாப் பண்ணோம். ஸோ எல்லா ஈகோ ப்ளஸில் வாங்கின ஐட்டம்ஸையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவோட ஐகானிக் பில்டிங் ட்வின் டவர்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ நீங்களும் இந்த வியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டால் ரைஸ் பில்டிங்கோட நம்ம ஃபோட்டோஸும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கேமரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பே பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு மால் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு மால்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஸோ நாங்கள் வந்து அக்வாரியம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மால் வழியாகவே அக்வாரியம் போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அக்வாரியமுக்கு நம்ம ரோடு வழியாகவும் போகலாம். ஸோ பார்க்கை க்ராஸ் பண்ணியும் போகணும். ப்ளஸ் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் மால்குள்ளேயே இருந்தே போகிற வழியிலேயே போயிட்டுருக்கோம். ஸோ அக்வாரியமோட என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 75 ரிங்கெட்ஸ் per person. நம்ம அக்வாரியமுக்கு வந்துட்டோம்.
ஸோ நீங்களும் அக்வாரியம் வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப லோ லைட்டாக இருந்ததுனால ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அக்வாரியம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். 75 ரிங்கெட்க்கு இது ஓவர்த்தா நம்ம ஊர் காசுக்கு 1500 கிட்ட வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே வாக் பண்ணி வெளியே வந்தோன்னா கேஎல்சிசியோட பேக் சைடுக்கு வந்துடுவோம். ஸோ இங்கே இருக்க லேக் தான் சிம்ஃபனி லேக். நைட் ஒரு 7 to 8 o'clock இங்கே வந்து லைட் ஷோ நடக்கும். ஸோ லைட் ஷோவை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இந்த ட்வின் டவரோட ஃபோட்டோ பாயிண்ட் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய லொக்கேஷன்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம நார்மல் கேமராவில் அதை எடுத்தோம் அப்படின்னா ஒன்று பில்டிங் கவர் ஆகும், இல்லை நம்ம கவர் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஹை எண்டு ஃபோனும் இல்லை ஒரு நல்ல கேமராவும் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். அடுத்து நம்ம வந்த இடம் தான் ஜலநல்லூர். இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே சைனீஸ் அண்ட் தாய்லாந்து பேஸ்டு ஃபுட்டு தான். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் துரியன் அவங்களோட ஃபேமஸ் ஃப்ரூட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் அண்ட் சாலட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. சிக்கன், மட்டன், போர்க், ஸ்குவிட் எல்லாமே இருக்குது. அப்புறம் இவங்க சொல்கிற பேர் எதுவுமே நமக்கு தெரியல. நாங்கள் ட்ரை பண்ணது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ், ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் ஜூஸ். ஸோ இந்த நைட் டைமில் ரஷ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் நாங்கள் இன்னொரு தடவை வீடியோ எடுத்தோம். ஸோ ஜலநல்லூரோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாகவே ஷேர் பண்ணுறேன். நன்றி.